குழல் திரு பி சேகர் நாடார் திருமதி எஸ் தனசுந்தரி மகள் திருமண விழா நாள் 8/12/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இடம் மணமகள் இல்லம், பெருமாள்புரம், தூத்துக்குடி மாவட்டம். மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார், எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது. டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூர் ரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது. வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்னா தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன், புழல் வட்டார நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் புழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள். அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இவன் புழல் பி சேகர் நாடார், எஸ் தனசுந்தரி, எஸ் சீதாராமன், எஸ் லட்சுமி அம்மாள். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. பெருந்தலைவர் மக்கள் கட்சியோட மாநில செயலாளர் அண்ணன் எம் ரமேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனலுக்காக. அதாவது கடந்த வாரம் முத்தார் அகமதுங்கிறவர் இந்தியா 24x7 என்கிற யூடியூப் சேனல்ல பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இல்லாத போலாத சில தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாரு. அந்த கருத்துக்கள் சரியான கருத்துக்களா இல்லை நேர்மறையான கருத்துக்களான்னு விளக்கம் சொல்வதற்காக பெருந்தலைவர் மக்கள் கட்சியிலிருந்து மாநில செயலாளர் அண்ணன் வந்திருக்காங்க. சொல்லுங்கண்ணா. அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ்குமார், பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில செயலாளர். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க ஒரு படித்த பாமர மக்கள் அனைவரும் கொதித்து எழுந்து இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 24x7 ஒரு சேனலோட யூடியூபர் திரு முக்தார் அவர்கள், அதாவது பாரதத்துக்கே ஒரு முக்கிய தலைவரா திகழ்ந்து பாரதத்துக்கு ஒரு வழிகாட்டியா திகழ்ந்த ஒரு தலைவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி தெரியாம தற்குறித்தனமா சில பேச்சுகள்லாம் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. அது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது உலகத்திலே ஒரு சர்வே எடுத்தாங்க. 50 முக்கிய தலைவர்கள் யாரு உலக அளவுல, அதுல பெயர் பெற்றவர் தான் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதரை ஒன்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு தெரிஞ்சிட்டு இவங்க செய்தியாளரா இது மாதிரி சேனல்கள்லாம் நடத்தினா அது நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் எதுவுமே தெரியாம யூடியூப்ல நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம்னா காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோட இவங்க யூடியூப் ஆரம்பிச்சுவாங்க. விளம்பரத்துக்காக, விளம்பரம் கூட சொல்ல முடியாது, இவங்க காசுக்காக ஆரம்பிச்ச யூடியூப். இவர் என்ன பெரிய விளம்பரம் ஆயிட போற, இவர் என்ன கட்சியில இருக்காரு, இவர் விளம்பரத்தை தேட போறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொது நலன் கிடையாது, ஒரு பொது பணி கிடையாது. இவங்க காசு வேணும்ன்றதுக்காக சும்மா இன்னைக்கு வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் அவங்க வீட்டுல யூடியூபர்னு சொல்லி சமையல் குறிப்பு போடுறாங்க. சோ இது மாதிரி நிறைய பண்றது இது ஒரு கேரக்டர். நமக்கு இந்த மாதிரி கேரக்டர்கள் இதுங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு மகா தலைவர், அவர் பாரதத்தின் ஒரு புண்ணியாத்மா, அவரெல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாது. அதான் தெரிஞ்சு பேசணும். வயசும் சின்ன பையன், வயசு தெரியாம பேசியிருக்காப்ல. அப்படிதான் நான் என்ன பொறுத்த மட்டும் நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பாரத பிரதமரா நேரு இருந்தப்ப பாத்தீங்கன்னா உயிரோடு உள்ள நபர்கள் யாரோட பேரையும் எந்த தெருக்களுக்கோ எதுக்கோ வைக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஒரு கவனமா செயலாற்றினவங்க. சிலையும் அந்த மாதிரி வைக்கிறது இல்ல, அது வைக்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்த பொழுது இங்க உள்ள அப்போதைய எதிர்கட்சியாக செயல்பட்ட மாநகராட்சி எதிர்கட்சியாக செயல்பட்ட திமுகவால் ஏற்படுத்தப்பட்ட காமராஜர் சிலையை அவர் திறந்து வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தார். அதை அவர் மகிழ்ச்சி பூர்வமா நான் இதை செய்யறேன்னு சொன்னாரு. அதாவது யாருக்குமே நான் வைக்க கூடாது உயிரோடு இருக்கவும் சொன்ன நபர் ஒரு தேசத்தினுடைய பிரதமர். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க ஆட்சி கிடையாது, சென்னை மாநகராட்சிக்கு திமுக ஆட்சி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு காமராஜர்ன்ற ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு இருக்கும் போதே சில வைக்கணும்னு வச்சவங்க.
ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு வர்ற சின்ன பசங்களுக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், காமராஜரை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு தவறுகள்லாம் இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. ஸோ காமராஜர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்கிற கோணத்தை விட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா 9.5 வருஷம் ஆங்கிலேயர்களால இந்திய நாடு விடுதலைக்காக ஜெயில இருந்தவர். கண்டினியூஸா இல்லைன்னா கூட ஒவ்வொரு மகாத்மா காந்தி அறிவிக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் தமிழ்நாட்டுல முன்னெடுத்து போயிட்டு எல்லா போராட்டங்களுக்காக இவர் ஜெயில் தண்டனை 9 ஆண்டுகள் 9.5 வருஷம் ஜெயில இருந்தவர். ஜெயில சுதந்திரத்துக்காக ஜெயில இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரன் அன்னைக்கு இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த மனப்பாங்கில இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இதை வந்து இந்த அரசாங்கம் கண்டிச்சிருக்கணும், நம்ம கண்டிக்க கூடாது. இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கமே அவரை கைது செஞ்சிருக்கணும். இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு தவறான பேச்சை வந்து ஒரு பொது சமூக வலைதளத்துல பதிவிட்டது பண்ணியிருக்கணும். ஆனா அவங்கள ஏன் இத கம்முனு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் ஒரு ஆச்சரியக்குரியான விஷயம் இந்த இடத்துல. நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னும் கூட சிலர் என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் இந்த வேலையை பணம் கொடுத்து காமராஜர் புகழ குறைக்க சொல்றாங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது பற்றி ஆமா, அது ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்குது. திமுகவே காமராஜர் புகழை குறைச்சா மட்டும்தான் கருணாநிதியோட புகழை கூட்ட முடியுங்கிற மாதிரி வைத்து பேச முடியுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. கருணாநிதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் காமராஜர். அவரை இவரோட கம்பேர் பண்றதுல எந்த விதமான ஒரு ஈடும் கிடையாதுன்னு. அது வேற, அவங்க சப்ஜெக்டே வேற. அவங்களோட இவங்களை கம்பேர் பண்ண கூடாது. அப்படி இருக்கும்போது திமுக எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்? ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா உலகத்துக்கே தெரியுமே இது, உலகத்துக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, இன்னைக்கு புதுசா வந்துகிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கும், இன்னைக்கு வந்திருக்க புதுசா வந்திருக்க யூடியூப் சேனல்காரங்களுக்கும் தெரியாம போயிருக்குல்ல. தெரியல. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க எல்லாம் வரலாறு தெரிஞ்சு இந்த யூடியூப் சேனல்ல நடத்துறாங்கன்னா மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேரும். இல்லைன்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க இவங்க. அதுக்கு வந்து இவங்களை வந்து நம்ம கண்டிக்கணும். தமிழ்நாட்டுல சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா 55 விழுக்காடு மக்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற 45% தான் மற்ற அத்தனை முதலமைச்சர்களும் பகிர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து பதவியேற்ற சமயத்துல பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்களா, அவங்க கிட்ட எடுக்க வந்தா பெருந்தலைவர் ஐயா கிட்ட போய் எது வேணாலும் நீங்க கேட்டுக்கோங்க, இப்படிதான் நம்ம சொல்லுவாங்களாம். ஆட்சி அதிகாரம் இதை பத்தி எல்லாம் கேட்கும் போது, பிரதமர் ஆகும் போது இந்திரா காந்தி பிரதமர் ஆவீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கூட அது என் கையில் இல்ல காமராஜர் கையில இருக்குன்னு சொன்ன அம்மா அந்த அம்மா. ஓகே. அத இந்த மாதிரி எல்லாம் வந்து எது கேட்டாலும் தலைவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்ன ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி ஒரு அறவேக்காடுத்தனமான நபர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து மிக 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 ஒரு வேதனை அளிக்கக்கூடிய செயலா இருக்குன்னு. அதாவது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா காமராஜரை பத்தி? குணாலனே குணக்கொழுந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்வார் சொல்லுங்க? அதாவது சேரன் சோழன் பாண்டியன் இவர்கள் அரசாண்ட காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு கல்வி புரட்சி செஞ்சிருக்காருன்னா அது காமராஜர் மட்டும்தான். அதனால அத்தகைய ஒரு ஈடு இணையற்ற தலைவரை இன்னும் 10 ஆண்டு காலம் இந்த தமிழக மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த தமிழகம் வேற ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்வார் அவர் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. மரண வாக்குமூலத்துல அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு அவரு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி திமுகவையும் சொல்லல, வேற யாரும் சொல்லல, யாரையும் சொல்லல. அவர் பயணித்த திகாவையும் சொல்லல, திமுகவையும் சொல்லல. அதையும் தாண்டி எதிர்ப்புறமா இருந்த காமராஜர் தான் அவர் போற்றி புகழ்ந்திருக்காரு. சோ இப்படி ஒரு அரிய பெரிய பெரியவர்களே வந்து இவரை வந்து இவ்வளவு உயர்வா பேசி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி நபர்கள் வந்து இப்ப இவங்களை என்ன நீங்க நினைப்பீங்க சொல்லுங்க? இவருக்கு என்ன விதமத்துல இவருக்கு அறிவு செயல்படுது சொல்லுங்க? அப்படி ஒரு சிறந்த நபரை வந்து ஆக சிறந்த நபரை வந்து இந்த மாதிரி ஒரு முக்தார் மாதிரி அரசியல் தெரியாத நபர்கள் ஏதோ அவங்களுக்கு பணம் வருதுன்றதுக்காக இந்த மாதிரி இழிவான செயல்களை செஞ்சு பெருந்தலைவரை பண்றதுன்றது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயல்னா இது அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கணும். இந்த அரசாங்கமும் உடனடியாக அவரை கைது செய்யணும். அப்போதான் வந்து வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு உன்னதமான தலைவர்களோட மதிப்பு கூடும். இதுதான் உண்மை. அதாவது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, காமராஜருக்கு என்ன அவர் பாட்டுக்கு பேசிக்காக பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அன்னைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் படித்து வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆட்சி காலத்துக்கு வரும்போது இவங்களுக்கெல்லாம் அடுத்த நிலை என்ன யார் காட்டுறது, நாங்கள் தானே காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இது
பெருந்தலைவர் விதைத்த விதை, அந்த விதைக்கு அடுத்த செடியா வந்தப்போ நம்ம இதை பாதுகாக்கணும். அத்தனை இன்ஜினியரிங் காலேஜை திறந்தாராம். அவர் பேட்டியில சொல்றாங்க, எம்ஜிஆர் காலத்துல ஏன் இவ்வளவு இன்ஜினியரிங் மருத்துவக் கல்லூரிகள் வந்ததுன்னா, தலைவர் விதைச்சிட்டு போயிட்டாரு, அந்த விதைகள்லாம் செடியா வந்திருக்கு, நாளைக்கு அது ஆலமரமா வளரணும்னா நம்ம இன்னைக்கு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தணும், அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த இத்தனை காலேஜ் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அதாவது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு போற்றக்கூடிய தலைவர்கள் அவரும் ஒருத்தர். அவரே தன்னுடைய பேட்டியில அவரை பெருந்தலைவர்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்ல, காமராஜர் என்னோட தலைவர், அண்ணா வழிகாட்டின்னு தான் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. கரெக்ட். அதோட மட்டும் இல்ல, அந்த நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, 10 SSLC வரைக்கும் காமராஜர் கொண்டு வந்தார்னு சொல்லி, பியூசி திட்டத்தை ஒழிச்சு அதையும் பிளஸ் ஆக்கி கொடுத்ததும் எம்ஜிஆர் தான். எல்லாரும் ஏழை மக்கள்லாம் படிக்கணும், எல்லா மாணவர்களும் படிக்கணுங்கிறத காலேஜ் போறதுக்கு, அதாவது +2 ஸ்கூலோட கொண்டு வந்தவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதான் இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஆண்ட போற்றுதலுக்குரிய ஒரு முதலமைச்சர்கள், பாரதத்தை ஆண்ட போற்றுதலுக்குரிய ஒரு பிரதமர்கள், இவங்க எல்லாமே நேசிச்சு இன்னைக்கு ஐயா பிரதமர் மோடி கூட சொல்றாங்க, காமராஜருடைய ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி இனி அமைக்க யாராலேயும் முடியாதுன்ற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் படிச்சு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க. இன்னும் இந்த முக்தார் மாதிரி ஆட்களை நம்ம கேட்டு இதை இவங்களை விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. இந்த இடத்துல நம்ம அது தெரியாம பேசியிருக்காரு அவர், அப்படிதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதாவது திமுகவுடைய சென்னை பெருநகர மாநகராட்சியில இருந்துதான் திமுக சார்பா தான் காமராஜருக்கு செலவச்சிருக்கிறாங்க. அத ஆசிய ஜோதி நேரு, ஜவஹர்லால் நேரு திறந்து வச்சிருக்காரு. அப்போ திமுகவோட கவர்மெண்ட் காமராஜரை உயர்வா மதிக்குது. கரெக்ட், உண்மை. கவர்மெண்ட் மதிக்குது. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்களும் எம்ஜிஆர் காமராஜரை மரியாதை அந்த வச்சிருக்கிறார். கலைஞருமே போற்றுதலுக்குரிய தலைவரா தான் காமராஜரை வச்சிருந்தார். ஆமா ஆமா, அதுல தவறு சொல்லவே முடியாது. ஆமா. ஆனா இப்போ அதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை ஒரு சிலர், அது திமுகவிலையும் இருக்கலாம், வேற இந்த மாதிரி யூடியூப்லயும் இருக்கலாம், சிலர் அந்த மாதிரி காமராஜரை விமர்சனம் பேசுறதுக்குரிய காரணம் என்ன? அதாவது எப்படின்னா, முன்றைய காலகட்டங்களில் இப்போ பெரியவங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, அந்த ஒரு குடும்பம் பக்கத்தில் இருக்க குடும்பம் சண்டைக்காரங்க குடும்பமாக இருந்தால் கூட அவங்கள பற்றி அந்த வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க பேசணும் கண்டிப்பாங்க. அந்த காலத்தில் எப்போ அப்படியெல்லாம் பேசக்கூடாது பெரியவங்கள அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க அந்த காலத்தில். ஸோ நம்முடைய கலைஞர் காலம் வரைக்கும் கூட அது இருந்தது, யாரும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கல. ஆனால் இன்னைக்கு அடுத்து வந்திருக்கு பாருங்க ஒரு ஜென்ரேஷன், இந்த திமுகவில் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த எதிர்கட்சி ஆட்களோ அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காம தன்னுடைய புகழ், தன்னுடைய பேர், இது மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றதுன்னா இந்த மாதிரியான தற்கூறிகளை ஏவி விடுறது. ஏவி விட்டு இதுகள் பேச வச்சு அவங்க அதை ரசிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு வரலாறு மாறி இருக்கிறது. சரி, இது இருக்கட்டும். அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது இதுக்காக? அப்படின்னு ஒரு கட்சி இருக்கான்னு தான் கேட்கணும் உங்களை நான். நீங்க கேட்டீங்கன்னா அவங்களும் அவங்களோட உடன்பிரவாதவர்களா தானே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சியில இருக்க எத்தனை பேருக்கு காமராஜரை பத்தி தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கள எல்லாமே திமுகலேருந்து வெளியே போனதோ இல்லை இப்படி இருந்து வெளியே வந்ததோ தான் இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய பாரம்பரியமான தலைவர்கள் இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நடக்கிற அந்த திமுகவோட ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொல்றாரு செல்வ பிறந்தக, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் காமராஜர் ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு. அறியாமையில் பேசுவது, இதுவும் அதை தான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது இவங்களுக்கெல்லாம் காமராஜரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, அங்கே என்னென்ன நடந்துச்சு. அதாவது ஒரு பேட்டியில் நிருபர்கள் கேட்டாங்களா, ஏன் துண்டை இந்த பக்கம் போட்டிருக்கீங்க, அப்போ இங்கிட்டு தானே ஐயா போடுவீங்க, ஏன் எப்படி போட்டிருக்கீங்கன்னு எப்படியா அப்படின்னாங்களாம். இல்லை நீங்கள் சொல்லுங்க யா, அதில் ஏதாவது ஜாதகம் அங்கே இருக்கேன்னு. அப்போ அந்த அந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சா, துண்டை எடுத்து காட்டி சட்டை கிழிஞ்சிருக்கியா அதனால துண்டை இங்கிட்டு போட்டிருக்கீங்கன்னாராம். இதெல்லாம் செல்வ பிறந்தைக்கு இன்னைக்கு பொருந்துமா? இவங்க இன்னைக்கு லண்டன் டூர் போறதுக்கு முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் அவர் கிழிச்சு போட்டார் பேப்பரை, ஓயா நீயும் லண்டன் ஒன்று. பாத்தீங்களா அந்த சம்பவத்தை? இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? காமராஜரை பத்தி எப்படி தெரியும் அவங்களுக்கு? வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க ஏதாவது இப்படிதான் வளரிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு ஒரு 20-25 வயசு ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரை நல்ல உயர்வா தெரியுது. அவருடைய அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளை பார்க்குறாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் கூட பார்த்தீங்கன்னா பெரிய டாம்பிகம்,
பந்தாவோட அலையிறாங்க. ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் அந்த காமராஜர் இப்படி இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு, இந்த நாட்டை இப்படியெல்லாம் உருவாக்கி இருக்காருன்னு இன்றைய இளைய சமுதாயம் இதே யூடியூப்ல படிச்சு அவங்களுக்கு வந்து மானசீகமா அவரை வந்து நேசிக்கிறாங்க. அவர் இன்னைக்கு நம்புறாங்க. இவங்களோட சொல்ற கருத்துக்கள் எல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத பட்சத்துல நாளைக்கு இது ஒரு உண்மையாயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இப்போ நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ கிளர்ச்சியோ உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் ஒரு ஆணை இட்டாங்கன்னா இது இன்னைக்கு வன்முறையா நடக்கக்கூடிய அளவுக்குலாம் இது போயிடும். ஆனா தலைவர் வந்து பொறுமை காத்து இது வந்து அறியாம செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அவர்கள் ஒரு ஆணை இட்டார்கள்னா கண்டிப்பா இது நாட்டில் வன்முறையை தூண்டக்கூடிய செயலா மாறிடும். இது மாதிரி ஆட்கள் இதை வந்து உடனடியாக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த கவனத்தை எடுத்து உடனடியாக அந்த முக்தாரை கைது செய்யாவிட்டால் கண்டிப்பாக இது விபரீத விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்த வாய்ப்புகளாக அமையும். அதை அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் விடாமல் பார்த்து கொள்ளுமாறால் மிக்க நன்றியாக இருக்கும். பெருந்தலைவர் மக்கள் கட்சியிலிருந்து ஒரு கண்டன அறிவிக்கை தலைவர் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெறணும், காமராஜர் பற்றி தவறான கருத்தை திரும்ப பெறணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். காமராஜரை நான் தெரியாம தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சொல்லி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், தான் செய்த அந்த கருத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கை எல்லாரும் பார்த்தோம். இப்போ அடுத்து அவர் அது மாதிரி எதுவும் பண்ணல, திரும்பவும் பெறல, மன்னிப்பும் கேட்கல. அதனால அடுத்த கட்டம் ஏதாவது பண்ண திட்டம் வச்சிருக்கீங்களா? அதான் நம்ம இன்னும் ஒரு கால அவகாசத்துல இது பத்தி அதுக்குள்ள இது ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்க அவரை ஒண்ணு அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அவர் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் அவர் நடத்திட்டாங்கன்னா அது சுமூகமாக இருக்கும். இல்லை என்றால் அது திருப்பி கட்சியினர் கூடி ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக செல்வோம். இதை இத்தோடு விட்டு விட மாட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.